காடை கிரேவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா. பார்த்துக்கோங்க, 2 காடை வந்து முழு காடையாகவே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எனக்கு அந்த 65 மாதிரி போட்டு கொடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே, இதுக்கு ரொம்ப பெரிய செலவுலாம் கிடையாது, டக்கு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா வறுத்தெடுத்து ஒரு வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, மசாலா பார்த்துக்கோங்க, நான் இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, இதுதாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடோட சேர்த்து நல்லா மசியாக அரைச்சிட்டேன். அந்த பேஸ்ட்டோடையே மல்லித்தூள், மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ அதைத்தான் போட்டு இந்த 65க்கும் போட்டு நல்லா பரட்டி வைக்கிறேன். நம்ம பொரிக்க போகிற டயத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சேர்த்து பொரித்தோம்னா நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சரி ஓகே, இப்போ இதை நம்ம பரட்டி வச்சுருவோன்னு பரட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு 3 காடை இருக்கும் பார்த்துக்கோங்க, அது குட்டி குட்டி பீஸாக போட்டிருந்தாங்க. அதைத்தான் வந்து பார்த்துக்கோங்க நல்லா பரட்டி எடுத்து வச்சுருந்தேன். சரி ஒரு காடையை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தாங்க பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, பஞ்சு பஞ்சாக வெந்துடுச்சு. இந்த காடையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஆனந்த் ஞாபகம் தான் வரும். என் கொழுந்தேன், சின்ன மாமனார் பையன். ஐயோ, எங்கள் ஆனந்துக்கு நான் செய்கிற காடை கிரேவினா அதுவும் போதும் பார்த்துக்கோங்க. எங்கள் அத்தாச்சி செய்கிற மாதிரி காடை கிரேவி வருமா அப்படின்றப்பல எனக்கு இந்த காடையெல்லாம் எடுக்கிறப்போ ஐயோ ஆனந்து உன்னைய மிஸ் பண்ணிவிட்டு நாங்களாம் தின்றோமே அப்படின்னும். பரவாயில்ல இருக்கட்டும், நீ இன்னும் 3 மாதம் தானே, சீக்கிரம் வந்துடு, உனக்கு நான் வச்சு தரேன். நான் மாமாவுக்கு வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டாரு. ஓகே, ஃபைனலாக எல்லாம் கிரேவி முடிஞ்சிருச்சா, இதை போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு குளிப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த காடை தவம் செஞ்சதா இல்லை இந்த காடைக்காக நாங்கள் தவம் செஞ்சோமா அப்படின்னு தெரியலை. ஏன்னா அந்த காடையை காட்டிலும் பார்த்துக்கோங்க, நான் செஞ்ச அந்த மசாலா தாங்க அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாகவே சும்மா வெறும் மிளகா பொடியை போட்டு பொரிக்கிறத காட்டிலும் அந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், நான் சொன்னேன் இல்லையா ஹோல் கரம் மசாலா, அது எல்லாம் போட்டு பரட்டி எடுத்தேன். நல்லா வெந்துருந்துச்சுங்க. நல்லா சுட சுட எடுத்து வச்சு சூப்பராக ஒரு சாப்பாடு தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து குளிச்சுட்டு வரேன் அப்புறம் சாப்பிடுவோன்னாரு. அது வரைக்கும்லாம் நமக்கு பொறுக்குமா? எனக்கு இந்த இத்தினிக்கோண்டு தட்டில் வந்து போட்டு சாப்பிட்டா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது இன்றைக்கி நேற்று கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான். இத்தினிக்கோண்டு சோறு, இத்தினிக்கோண்டு அந்த பொரிச்ச அந்த ஃப்ரை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா விரசி எடுத்து ஒரு கைப்பிடி உருண்டையை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டா ஐயோ அப்படியே அமிர்தமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பொரிச்ச அந்த காடை கிரேவியையும் அதுக்கப்புறம் அந்த குழம்போட டேஸ்ட்டும் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வேறு வயிற்ற பசி கிள்ளி எடுத்துருச்சு பார்த்துக்கோங்க. மாமா வேறு லேட் ஆகிடுச்சு. காலை சாப்பாடே கிட்டத்தட்ட நான் ஒரு 11:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் பார்த்துக்கோங்க கொஞ்சோண்டு குருவி குறிக்கிற மாதிரி குறிப்போமே அப்படின்னு சாப்பிட்டேன் நான். அதுக்குள்ளேயே மாமா வந்துட்டார். நாங்களும் ஒரு வெளுத்து கட்டி